கந்தவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு வாழத்தண்டா இத மாணிக்கு என்னடா அந்த ஒரு வைப் வரதுல அவ்வளவுதான். முருகா முருகனோட அருள் வந்துருச்சு. முருகா டேட்டிங்கா? டேட்டிங் நான் கோமதி பிரியா கூட டேட்டிங் போறேன். கரெக்டா சொல்லு, எப்ப கல்யாணம் பண்ண போற? அது எனக்கு தெரிஞ்சாகணும். வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கின்னை கிளியராகவும் ஹேரை ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால உருவானது சாய் சீக்ரெட்ஸ் உடைய 10,000 rupees கிஃப்ட் ஹேம்பரை இவங்க ஜெயிக்கிறாங்களான்ட்டு பார்க்கலாம். ஸோ நவ் வித் மீ வேலை செய்ய தெரிஞ்ச வேலைன்னு இவர் தான், ரோஸ்ட் பண்ணுற ரோகித்தும் இவர் தான், பொன்னியில் இவர் சக்தி எப்போதுமே குறையாது, இவர் பக்தி, தலைவர் ஃபேனு, அதில் மயங்கிட்டேன் நானு. லாஸ்ட் லைட் சூப்பரா இருந்தது. லவ்லி லவ்லி இல்லை, Lovely. ஆல்வேஸ் வி ஆர் தலைவர் ஃபேன். எஸ் ஆல்வேஸ். அதாவது என்னன்னா மச்சான், இந்த நம்மளுடைய நெருங்கிய நட்பு கூட ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் எல்லாமே தெரியும், இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நீ பேசணும், அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோ. சூப்பர் சூப்பர் சார். சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து யாரோட முன்னிப்பு இல்லாம நீ தன்னந்தனியா நீயா சுயேட்சையா ஒரு விஷயம் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தேன். அது இப்படி ஆரம்பிச்சு சில சொல்லுவாங்கல்ல, ஆடியன்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, உண்மை அதுதான். நான் சொல்றது ஆடியன்ஸோட கவுண்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அசார் அந்த மாதிரி தான். இங்கே 10 பேர் இருந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, அவன் உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் இந்த வெஞ்சரும். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ஹாப்பி டு see here. என்ன மச்சான், ஷோ முடியும் போது சொல்ல வேண்டியதெல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணி பின்னாடி போட்டுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். இந்த ஷோல இந்த யாரும் தூக்க முடியாதா? ஆமாண்டா. ஓகே ஃபைன். ஸோ பேச போகிறோம், பட் அதை வந்து ஷோக்குள்ள இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸு. ஸோ அந்த 3 ஓவர் தான் இது. எஸ்டிடி தில்லுக்கு துட்டு, ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்கு. என்ன ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க், இதெல்லாம் நீ தானே எழுதியிருப்ப. இதை பார்க்கும்போதே தெரியல புலிகேசி அப்படின்ட்டு அந்த மாதிரி தான். சரி ஓகே, எஸ்டிடிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. எஸ்டிடியிலன்னா ஒன்றும் இல்லை மச்சான், உன்னை பற்றின வரலாற்றுகளை சற்று புரட்டி பார்க்க போதும். ஸோ சபரியோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் இல்லாமல் அது தொடங்கவே தொடங்காது. அவர் யார் அப்படின்னா முருகா கந்தவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு வாழத்தண்டா இத மாணிக்கு என்னடா அந்த ஒரு வைப் வரதுல அவ்வளவுதான். முருகா முருகனோட அருள் வந்துருச்சு. முருகா முருகா. அதாவது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க, சில பேர் பாராட்டி இருக்காருங்க. அதாவது இந்த வயசில் வந்து பார்த்தா இந்த ரெஸ்டோ பார் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வந்து இளைஞர்கள் போவாங்க. ஆனால் சபரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலில் எப்போ நட சாத்துறாங்க, எந்த கோயிலில் எப்போ சிறப்பு விசேஷம், கிட்டத்தட்ட பாய்ஸ் படத்தில் ஒரு செந்தில் மாதிரி எங்கெங்கே எப்போ அன்னதானம் போடுறாங்கன்னு எல்லாமே உனக்கு தான் தெரியும். எப்படி இந்த கோயில் பக்தி எப்போ ஆரம்பிச்சது, எப்படி வந்துட்டு இருக்கு இவ்வளோ நாளா? அது சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து ரொம்ப தீவிரமான கோயில் சாமி கும்பிடுவாங்க. அப்பா சாமியாக கும்பிட மாட்டார் ஸ்டார்டிங், இப்போ அவருக்கு கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா வந்து அப்புறமேல இருந்து அம்மா கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கப்ப சின்ன வயசுல எல்லாம் விளையாட விடுவாங்க, ஏன்னா விளையாடவே விட மாட்டாங்க, கோயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ லைக் அம்மா ரஜினி மாதிரி, அப்பா கமல் மாதிரி. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். நடுவில் நான் அப்படியே போய் என்னாச்சுன்னா எனக்கு கோயிலில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப கிடச்சிது. அப்போ இருந்துட்டு காலேஜ்லேருந்து எல்லாமே போயிட்டே இருந்தேன். நடுவில் இந்த நிறையா ஃப்ரெண்ட்ஸு ஒரு பொண்ணு மாதிரி நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பின்னாடி போய் சதன்னு குத்துவாங்க இல்லையா. இந்த மாதிரி நண்பர்களோட பெருமையாக நினைச்சேன். கண்டினியூ. இல்லை அப்படி இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அந்த மாதிரி. எனக்கு என்னன்னா இந்த லவ்ல எனக்கு இது வரைக்கும் ஒரு பிட்ரேல் வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ், பாசிட்டிவ் ஆயிடுச்சு. உண்மையிலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆயிட்டேன் நான். எவ்வளோ சொல்லுவாங்க நீ என்ன பெரிய கடவுள், எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்லி பாண்ட் முருகன், அவ்வளோதான். அது எங்கே போனாலும் இது வரைக்கும் என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது, நானும் அவரை விட்டு கொடுத்தது கிடையாது, விடவும் மாட்டோம். இல்லை ஷூட்டிங்லேயே 15 days ஷூட் இருக்கும், மீதி 15 days என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஒரு கோயிலுக்காக போயிட்டு இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை கோயில் போயிருப்பேன், இல்லை ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோயில் போவேன்? இல்லை கணக்கு அப்படி இல்லை, நிறையா. நீ ஏதாவது கோயில் சொன்னால் அதை கண்டிப்பாக நான் போயிருப்பேன். தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் ஓரளவு முக்கால்வாசி கோயில் எல்லாமே போயிருப்பேன். ஓகே. ஸோ இன்னும் அந்த பணி வந்து தொடர்ந்துட்டு இல்லை. எனக்கு வந்து ஒரு இது என்ன சொல்கிறதுனா, கோயிலுக்கு போகிறதுனால நான் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னல நான் பார் போனது இல்லையா, பப்பு போனது இல்லையா, நானும் பப்புலாம் போயிருக்கேன். பப்பு போகாமல் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட பப்பு போயிருக்கேன், ஆனால் அங்கே குடிச்சது கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம், சபரி இஸ் a டீடோட்டலர், அப்படி தானே? ஆமாம். ட்ரை கூட பண்ணதில்லை? இல்லை. ஓ மை காட். என் கூட நீயே 3 பார்ட்டி அஃபிஷியலாக வந்திருக்கேன், நான் குடிச்சிருக்கேனா? ஆமாம், மேபி நடிக்கிறானான்னு ஒரு டவுட் இருக்கும், அதனால் கேட்டானா. இல்லை உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் குடிச்சதில்லை, எனக்கு பின்னாடியும் குடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், அருமையான ஒரு விஷயம். அண்ட் டாக்கிங் அபவுட் யுவர் ஹிஸ்ட்ரி, வரலாறு அதெல்லாம் பற்றி பேசும்போது ரிஜெக்ஷன் எல்லார் மனிதரோட வாழ்க்கையிலையும் நிறைய இருக்கும். குறிப்பாக ஆர்டிஸ்ட்டு நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி தான், இந்த ரிஜெக்ஷன் சொல்கிறாங்களே, அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு எல்லாரும் ஒரு கதை சொல்லுவாங்க. பட் நான் பர்சனலாக சொல்கிறேன், உன்னுடைய வந்து
அந்த லைஃப் வேவ் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? மறக்க முடியாத ஒரு ரிஜெக்ஷன்னா என்ன சொல்லுவேன்? இப்போ நான் இது எப்படி சொல்ல, நீ இப்படி சொல்லி எல்லாம் சொல்ல ரிஜெக்ஷன் வாழ்க்கையில் அந்த இடத்துல அப்படி சொல்ல அப்படிலாம் அவ்வளோலாம் சொல்லணும், நார்மலாக சொன்னால் போதும். இல்லை ஒரு 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 அந்த படம் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு படத்துக்கு அதே மாதிரி வந்து அப்போல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே போய் சாப்பிட போயிருந்தோம், நமக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர்லன்ட்டு அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறேன். பசிக்குன்னு தட்டு எடுத்துகிட்டு போய் சொன்னோன்னே அவன் அந்த இவன் வந்து அந்த போடுற ப்ரொடக்ஷனை நான் வந்து செம்மையான ஒரு திட்டினார். இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, அறிவில்லையா? தட்டை தூக்கிட்டு ஆனவனா வந்துடுவீங்களா? இப்போ உனக்கு போகிறதுனா அங்கே போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து பெரிய ஆளுங்களுக்கு, அதாவது நம்ம உனக்கு தெரியும்ல, பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல சாப்பிட. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு ஆட் ஷூட் போயிருந்தபோது நான் வந்து பார்த்துருந்தேன். டேரக்டர்ஸ்க்கு ஒரு வகையான சாப்பாடு, டாப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வகையான சாப்பாடு, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் அதுக்கு அடுத்து இருக்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வகையான சாப்பாடு. ஸோ அப்போ தான் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் பொதுவாக அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்க ரீசனும் அதுதான். ஓகே, எனக்கு லைஃப்ல இப்போ இப்படி சொன்னா அப்படி கம்பேரிசன் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு லைஃப்ல வந்து கேப்டன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. நீ பார்த்துருப்பேன் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட நான் என்ன சாப்பிட்டாலுமே அது எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன். நான் ஜூஸ் குடிச்சா அது எல்லாருக்குமே. அதுக்கு காரணம் இந்த அடி தான். ஓகே, அந்த ரிஜெக்ஷன் வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. நான் சாப்பாடு இல்லை, அவன் நார்மலாகவே சொல்லியிருக்கலாம். அது எனக்கு சொல்லலை. அது எப்படின்னா அந்த கேரக்டர், அந்த வேல்யூ பார்க்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய அடியாக இருந்தது. மற்றபடி நிறையா இருக்குது ரிஜெக்ஷன். எல்லா ஆர்டிஸ்ட் நீயும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். எந்த இடம் போனாலும் அடிச்சு துரத்துவாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது பிடிச்சி தான் நம்ம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் அதை போய் வந்து நான் லைஃப்பில் எவ்வளோ ரிஜெக்ஷன் தெரியுமா, எத்தனை படம் என்ன இல்லைன்னு சொல்லி அப்படி இருந்தால் தான் இங்கே வர முடியும், வேறு வழி கிடையாது. ராகுல் டிராவிட் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது நான் வந்து ஆடின ஒரு 500 மேட்ச்சில் 100 மேட்ச் தான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன். அதை பற்றி எல்லாரும் பேசுறீங்க. ஆனால் நான் 400 மேட்ச் நான் தோத்துருக்கேன், அது யாருக்குமே தெரியாது அப்படிம்பாரு. உண்மைதான். ஐ திங்க் அந்த 400 மேட்ச் தோந்ததுனால தான் அந்த 100 வெற்றி கிடைச்சிருக்கு போல. அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு 10 கேம் விளையாண்டேன்னா அதில் வந்து ஒரு கேம் வின் பண்ணுவேன்னு வச்சுக்கோவேன். நான் 10 கேம் வின் பண்ணுன்னா நான் 100 கேம் விளையாடணும். சிம்பிள், அவ்வளோதான். கிரேட், அமேசிங். ஸோ எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, அந்த ரிஜெக்ஷன், அந்த கஷ்டம், அது நீ பட்டதுனால தான் மற்றவங்க அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ நிறைய விஷயங்கள் பண்ணுற அப்படிங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு பர்சனலாக நிறைய தெரியும். நிறைய உதவிகள் நீ வெளியில் அவ்வளோ காமிச்சிக்கிட்டது இல்லை. சென்னையில் ஃப்ளட் வந்த போதும் சரி, கொரோனா டைம்லையும் சரி, அண்ட் இப்போ கூட ஏதாச்சும் ஒரு புயல் பாதிப்பு ஏதாச்சும் நடந்ததுன்னா சும்மா போய் இந்த பால் பாக்கெட் போட்டது, பிஸ்கட் போட்டது அதெல்லாம் இல்லை, ஜீப் எடுத்துகிட்டே போய் நீ பல விஷயங்கள் பண்ணுவேன். இது தெரியும் என் ஷோ மூலிமா. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லாமா? 100% சொல்லுவேன். ஏன்னா வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா உன்னை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணா அது எனக்கும் பெருமை, என் ஷோக்கும் பெருமை. தேங்க்யூ சார். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஷோலையும் சொன்னது கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறேன். ஓகே. ஸோ 2015 நான் அந்த சென்னை ஃப்ளட் வந்ததுக்கு முன்னாடியிலேருந்தே நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். விழித்திரு அப்படிங்கிறது என் ட்ரஸ்ட்டு பேர். ஸோ சின்ன பசங்க பி அவேர் அண்ட் அவேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன பசங்க செய்ய ஆரம்பித்தோம். 2015 நம்ம சென்னை ஃப்ளட்டு வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஃப்ளட்டு வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் பண்ண எங்களுக்கு வந்து லெஃப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தார். மிலிட்ரியில் ஒரு இடம் கொடுத்தாரு. சில இடத்துல போனால் எங்களால் போக முடியல, நிறைய அரசியல் ஈடுபாடு இருந்தது, எங்களால் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவரோட கான்டாக்ட் கிடச்சிது. இஸ் அ காட் ஃபாதர் ஃபார் மீ இப்போ வரைக்குமே. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மில்டன் வண்டி, அதுக்கப்புறம் அதில் 2 ஃபோர்ஸோடு எங்களுக்கு கொடுத்தாரு, போய் எல்லா மக்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 15 நாள் அது ரொம்ப சூப்பராக வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் கஜா புயல், அதுக்கப்புறம் இது கஜா புயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 கிராமங்கள், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க சிறு கிராமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 48 கிராமங்களுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் கேரளா ஃப்ளட்டுக்கு எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனாவில் இருக்க கொரோனாலையும் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா ட்ரஸ்ட்டுங்களோடு சேர்ந்து இந்த அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவங்களுக்கு ஆதரவற்று இறந்துட்டாங்க இல்லையா, அந்த உடம்புல கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் கணக்கு பிரகாரம் பார்த்தா 100 குழந்தைங்களுக்கு மேலே படிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ ஜாலியாக இருக்கா, அவ்வளோதான். சூப்பர். இங்கே வந்து யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பட் இந்த கரகுலி வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாரோட கரகுலியாக இருக்கும். பட் இதெல்லாம் ஏன் வெளியில் காமிக்கிறதில்ல, ஏன் போஸ்ட் பண்ணுறதில்ல எதுவுமே, ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? அது நான் ஹெல்ப் மட்டும் கேட்பேன். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு சில போஸ்டர்ஸ் இருக்கும். என்னென்னா, இப்போ நீ சொன்ன மாதிரி ஃப்ளட்டு போகிறப்ப வெளியே ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ அந்த என் ஜீப்பில் நிறைய இப்போ ரீசெண்டாக ஃப்ளட் வந்தப்போ கூட நடந்தது. ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஆயிரும். என் ஜீப் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு நீ வாங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் இது எனக்கு வேணும், இந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க அப்படிங்கிற வீடியோ போடுவோம். சில சமயம் ஹெல்ப்னா படிக்கிறது தான் சில பேருக்கு லட்சக்கணக்கில் வரும். அதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ஓப்பனாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம். ஏன் போடுறது இல்லைன்னா அது தெரில, அது போட்டால் அது ஒரு மாதிரி வேற மாதிரி போயிடும். அது எல்லாரும் கேட்கலாம், உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஒரு தடவை ஏஆர்எஸ் கார்டன் ஷூட்டிங்கில் அந்த கூத்து கட்டி நடிச்சோம்ல நம்ம 2 பேரும், அந்த டைமில் நாங்கள் வெளியில் வந்து ஒன்றா தான் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அப்போ சாப்பிடும்போது தலைவனோட ஃபோனை நான் ஃபுல்லாக செக் பண்ணேன். அப்போ ஃபோனில் இந்த ஃபோட்டோஸில் அது அப்போ தான் என்கிட்ட இதை ஷேர் பண்ணேன். ஸோ அதை இந்த ஷோவில் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹோட்டல் பேர் என்னால் சொல்ல முடியல.
அந்த ஹோட்டலில் நானும் இவனு போய் சாப்பிட்ட ஹோட்டலில் மேனேஜர் தான் வந்து எங்களுக்கு ஃப்ளட் டைமில் ஃபுல்லாக பார்சல் அவர் தான் வாங்கி கொடுப்பார், கட்டி ஃபுல்லாக வச்சு கொடுத்துருந்தார். அது மூலியமாக அந்த டாக் ஸ்டார்ட் ஆச்சுல. ஆமாம், அப்போ அங்கேருந்து எடுத்தது இங்கே வந்து நான் அதை விட்டுருக்கிறேன். நல்ல விஷயம், அமேசிங். இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள், பண்ணிட்டு இருங்க, முடிஞ்சா போஸ்ட்டும் பண்ணுங்கள். மேபி அதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ எஸ்டிடியில் வந்து நடிப்பை தாண்டி பல விஷயங்கள் நம்ம சபரியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா இவ்வளோ எனர்ஜி வந்துச்சு, அதுக்கு ஈக்குவலாக அடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா வரும். என்னடா அங்கே பார், அவ்வளோதான். தலைவர் மிகப்பெரிய ஒரு தலைவரோட ஃபேனு அப்படிங்கிறது தெரியும். இந்த தலைவர் ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்குல்ல எல்லார் வாழ்க்கையும். நான் என்ன கேட்டால் நான் பாட்சா படம் பார்க்கும்போது நான் அப்படி போனேன் அப்படின்னு ஒரு 4 கதை சொல்லுவேன். அந்த மாதிரி தலைவரோட ஃபேன். எனக்கு நீ என்ன படம் கிட்ட எந்த ஒரு விஷயம் எடுத்துக்காலுமே எனக்கு ஒரு தலைவரோட இது வரும். இல்லை, அதை பார்த்துட்டு சின்ன வயசுல ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? சின்ன வயசுலலாம் நான் தலைவர் ஃபேன் இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு தலைவர் பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தலைவர் எனக்கு டிவி அதிகமாக காமிக்க மாட்டாங்க வீட்டில், ஓப்பனாக சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க எனக்குன்னா எனக்கு வந்து நான் சினிமா வரணும்னு ஆசைப்படுறப்ப தான் எனக்கு தலைவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் என் மனசுக்குள்ளே. இந்த காலேஜ் படிக்கிற டைம், இந்த டீனேஜில் தான் எனக்கு தலைவர் கொஞ்சமா. ஆனால் படையப்பா டைமில் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். படையப்பா தான் என்னை ஃபேமிலியாக கூட்டு போய் பார்த்த படம். அதில் விசில் அடித்து கத்தியிருக்கேன். அந்த தேட்டரே என்ன அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இப்படின்லாம் இருந்திருக்கும். அது நடந்திருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நான் அப்போ தலைவர் ஃபேன் இல்லை, உண்மையை சொல்கிறேன். பிடிக்கும் எனக்கு அவரை. இந்த வெறியனா மாறுறது என்ன விஷயம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் உள்ளே வர 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 என்ன ஆகுதுன்னா நமக்கு வேற மாதிரி ஆகுது. என்னமோ இவரை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆகுது, இவரை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா தலைவர் என்ன விஷ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு மாதிரி வேலைக்காரனுக்கு விஷ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து VIP 2ல படம் பண்ணிட்டு இருக்கோம். VIP 2 தனுஷ் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கிஷோர் ராஜ்குமார் தெரியுமா? கிஷோர் தெரியும். கிஷோர் அவரு தலைவர் கிஷோர் ராஜ்குமார் நாமெல்லாம் தலைவர் ஃபேன். ஸோ தலைவர் வந்து பார்த்துக்கலாம். அப்போ என்னன்னா கரெக்டாக வந்து ஜிம்மி இப்படி நிற்கிது, இங்கே தனுஷ் சார் இருப்பார், இங்கே பிள்ளை நான் நிற்பேன். அந்த VIP அப்படின்னு தலையாட்டுறப்ப வந்தோன்னா அந்த அந்த இது பண்ணும், அதுதான் அந்த ஷாட் இங்கே நின்றுருக்கு. அப்போ தலைவர் வந்து இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க, இவங்களுக்கு தெரியாது, நான் இங்கே கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால எனக்கு தெரியுது தலைவர் கரெக்டாக வராரு. இனோவாவில் இறங்கி பிளாக் ஜிப்பா, இந்த குர்தா லாங் குர்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த பாட்டு வந்து TR கார்டன்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பிளாக் ட்ரெஸ், பிளாக் குர்தா, பிளாக் பேண்ட் போட்டுட்டு அப்படி வராரு. அப்படி வந்து அங்கேருந்து அப்படி நடந்து வந்தோன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே நின்று ஷாட் தெரியா அப்படின்ட்டு கத்துனோன்னு ஒரு மாதிரி கட் அப்படின்னு சொன்னேன். சௌந்தரராஜன் மேம்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த சபரி என்னாச்சு அப்படின்னு அப்புறம் சார் ஷிஷ் அப்படின்னு தனுஷ் சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கே பொண்ணு யாரும் இந்த அப்புறம் சொல்லிட்டாங்க யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. நான் மிர்ச்சி விஜய் சரியா, மிர்ச்சி விஜய் நானும் அப்படி பேசிக்கிட்டே வரோன்னு அவனை கூட்டு போவோம். இப்படி போய் இப்படி தலைவர் பார்த்து திருப்பி இந்த பக்கம் வரும். அப்புறம் நானும் ராஜ்குமார் வரும். இப்படி ஒவ்வொரு தடவையும் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அவர் அன்னைக்கு ஃபுல்லாக அவரே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், லவ் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கபாலி ஷூட்டிங் வந்து EVPயில் இது எடுத்தாங்க, கிளைமேக்ஸ் எடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக, நீ நம்ப மாட்டா சார், ரஞ்சிதனா ஷூட்டிங்கில் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். நான் படம் சான்ஸ் கேட்க போகல, எனக்கு எதுவுமே வேணும், அவரை மட்டுமே பார்த்துட்டு இருக்காது, ஏன்னு தெரியல. அதே மாதிரி இங்கே நடந்தது. இங்கே போனாலும் லாஸ்ட்டாக வந்து என்ன சொன்னார், நான் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. எல்லாம் நின்ட்டாங்க, ஒரு 50 டான்சர்ஸ் அவங்க இங்கே எல்லாம் நின்றுருக்கேன். கரெக்டாக நான் என் தலைவர் இப்படி நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தர் இப்படி எந்திரிச்சிட்டான். ஸோ அந்த மொமெண்ட் வந்து தலைவர் கூட எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ குரூப்பாக அது மூஞ்சி மறைஞ்சிருக்கும், எல்லாம் இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, அப்போ ஃபோட்டோ எடுத்ததுலாம் தெரியல. பக்கத்தில் நின்றுருக்கோம், ஓகே பாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. அப்படியா இந்த மொமெண்ட் வந்து கிஷோர் ராஜ்குமார் எல்லாம் அப்படி கலையிறோம். அப்படி போயிட்டு இப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு. சொன்னோன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வருது, ஏன் வருதுன்னே தெரில. உடனே ராஜ்குமார் கிஷோர் தான் அப்படி தான் இருக்கும், வா அப்படின்னு கூப்பிட்டு போனான். அந்த மொமெண்ட் அவள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வேலைக்காரனுக்கு வந்து தலைவர்கிட்ட இருந்து விஷயம் வந்துருந்து. ஸோ எனக்கு எப்படின்னா முத்து வந்து 25வது வருஷம் அந்த கதைக்களத்தை வச்சே வந்து வேலைக்காரன் வருது. ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு மேம் எனக்கு தலைவர் மாதிரியே இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட சொன்னோன்னா அங்கே பேசி தலைவர்கிட்ட இருந்து விஷயம் வந்தது. அது மறக்கவே முடியாது. அந்த பாருங்க, ஒரு எனர்ஜிலேருந்து ஆரம்பிச்சு இன்னொரு எனர்ஜியோட நாங்கள் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அவ்வளோதான், STD வாஸ் டன். தேங்க்யூ, சூப்பர் நைஸ். அடுத்த ஓவர் தில்லுக்கு துட்டு. வாவ், தில்லுக்கு துட்டு. தில்லுக்கு துட்டு. ஆமாம், 10 கார்டுக்குப்பா. 10 கார்டில் 5 கார்டுக்கு தான் நீ ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ 5 கார்டில் நீ எத்தனை ரெட்டாக எடுக்கலாம், எத்தனை க்ரீன் எடுக்கலாம், எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். க்ரீனில் இருக்கிறது நார்மலான கேள்விகள், ஒரு நார்மலான இன்டர்வியூ போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேள்விகள். ரெட்டில் இருக்கிறதுலாம் ஏடாகூடமான கேள்விகள், உன்னை மாட்டி விடுற மாதிரி இருக்கும். பட் 3 ரெட் கார்டு இருக்கும்போது ஒரு 10,000 மதிப்பில் ஒரு கிஃப்ட் ஆம்பர் நாங்கள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம். என்ன சொல்கிறா சார், கொடுப்போம். பெரிய ஐடியாடா சார், கம்பெனி வச்சிருக்கோம். என்னடா சொல்ற, போட்டிக்கு நாங்கள் சேனலே உருவாக்கி இருக்கோம்டா. நல்ல விஷயம் இல்லை. ஸோ ஒருவேளை அந்த கார்டு எடுத்ததுக்கப்புறம் உனக்கு வந்து பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில்
ஆன்சர் நீங்கள் டேர் பண்ணால் போதும். பதில் சொல்ல தேவையில்ல, டேர் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு பச்சையா ரெட்டா? ரெட்டு. ஓகே, நானே படிக்கிறேன். உன்னோட வேலை இப்பொழுது நான் குறைக்கிறேன். மேட்ச் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஸோ இப்போ 4 ஹீரோயின்ஸ் வந்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸை நீ வந்து மேட்ச் பண்ண அவங்க கூட. அவ்வளோதான், சிம்பிள். ஒருத்தங்க கூட அண்ணனா நடிக்கணும், இவங்க கூட ஒரு டேட்டிங் போகணும், ஆக்டிங் டிப்ஸ் இவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணணும். நீங்கள் டீச் பண்ணணும். ஆமாம், இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் ஃபார் ஒரு ரீசன். அப்படின்னா யாருக்கு அவார்டு கொடுப்பீங்க, என்ன ரீசனுக்காக? ஸோ 2 மாட்டி விடுற மாதிரி இருக்கும், 2 கொஞ்சம் நார்மலாக இருக்கும். தங்கச்சி அடடா அடிக்கிறோம் அப்படிட்டா நான் யாருக்கு வந்து அப்படின்னா அந்த 4 பேரில் ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது, என்னோட ட்வின் ஒன்று இருக்குது, அதனால் நான் அதை சொல்லலை. நான் வந்து தங்கச்சி யார் நடிக்கணும்னா தர்ஷிகாக்கு அவங்க தங்கச்சியா நடிக்கணும், நீங்க அண்ணனா நடிக்கணும். அதான் நான் அண்ணன் தர்ஷிகா தங்கச்சி. ரைட், ஓகே. ஏற்கனவே நாங்க பேரா பண்ணிட்டோம்ல, இப்படி பண்ணி பாப்போம். எத்தனை பேர் பொண்ணில? அதான் பொண்ணு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேலைக்காரல எனக்கு 3 பேரு. இதுல உங்க பேர் இல்லைங்க உங்களுக்கு. நான் எப்படி கார்த்திக் தான் கல்யாணம் பண்ண வேண்டியது, உனக்கு வர வேண்டியது இல்லை. ஆமா, அவர் ஏதோ ஃபாரின் போயிட்டாரு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. தங்கச்சி தான் அதுலயே, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, ரைட். தர்ஷிகா இவங்க கூட ஒரு டேட்டிங். யாரை சூஸ் பண்ணு எனக்கு தெரியும், நீயே சொல்லு. டேட்டிங் அந்த 4 பேர்ல டேட்டிங். நான் கோமதி பிரியா கூட டேட்டிங் போறேன். டியூட், நீ யோசிக்கவே இல்லைல்ல? யாருமே யோசிக்கல, நாங்களும் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒன்றா நடிச்சிருக்கோம், ஒரு தடவை கூட வெளியே போனது கிடையாது. உண்மையா? சத்தியமா வெளியே போனதே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லி காஃபி டேட் அந்த மாதிரி கூட போனதே கிடையாது. ஆச்சரியமா இருக்கே. அதான் சொல்றேன், அதனால இந்த போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஓகே கோம்ஸ், ஒரு ஆக்டிங் சொல்லி தரீங்க, ஆக்டிங் டிப்ஸ். இவங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கிடையாது ஆக்சுவலி. இந்த டேஷ்னால நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, எங்க நடிப்பு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ட்டு. நடிக்க சொல்லி தரது வந்து சாத்திகா நடிக்க சொல்லி தரீங்க. சாத்திகா ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் நடிப்பா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டே இருக்கா. அதனால அவன் இன்னும் குழந்தையாவே இருக்கா. நீங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஆக்ட் பண்ணணும்ட்டு. இன்னும் வந்து அவன் வந்து ரொம்ப வெகுலியாவே இருக்கா. மெச்சூரிட்டி இல்லைன்னா சொல்லல, ஆக்டிங்ல உடனே அப்படி பண்ணி என் வாயை கிண்டாத. நான் ஓப்பனாவே சொல்றேன், சாத்திகா வந்து இன்னுமே இந்த செகண்ட் தேர்ட் கேரக்டர்ல வரதை தாண்டி இன்னுமே ஹீரோயினா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே, அதனால ஒரு ஆக்டிங் டிப்ஸ் கொடுப்பீங்க. இவங்களுக்கு ஒரு அவார்ட் இந்த ரீசனுக்காக நான் கொடுப்பேன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அவங்களுக்கு எதுக்கு நீங்க அவார்ட் கொடுப்பீங்க? நம்பிக்கை. யாரோட நம்பிக்கை வேணா இருக்கட்டும், லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் யாரு கூட பழகுறாலோ அவங்களுக்கு நம்பிக்கையா இருப்பா. உண்மை அதுதான். அதனால அந்த நம்பிக்கை நாயகி அவார்டை வந்து நான் லக்ஷ்மி கொடுக்குறேன். இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா? 100%. ஆக்சுவலி என்னன்னா, நாங்க சொல்லுவோம்ல, இப்போ என் ட்வின்னா ஏன் நான் ட்வின்னு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரின்னு சொல்லிக்கிறோம்னா உண்மை அதுதான். இப்போ நான் அவனை நம்பி என்ன வேணா சொல்லலாம், அவனை நம்பி என்ன வேணா சொல்லலாம். உண்மை அதுதான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் க்ளோஸ் சர்க்கிளுக்கும் நம்பி என்ன வேணா சொல்லலாம். அந்த நம்பிக்கையை என்னைக்காரத்தை கொண்டு நான் உடைச்சது இல்லை, அதே மாதிரி அந்த சொல்லும் உடைச்சது கிடையாது. அதனால நம்பிக்கை நாயகி அவார்ட் கோஸ் டு லக்ஷ்மி பிரியா. பண்ணலாம் ட்ரஸ்ட், அதில் அவ பெஸ்ட். ஓகே, வந்துருச்சு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விட்டுரு. அடுத்து சகப்பா இல்ல கிரீனா? இதுல ஒன்று சொல்றேன், ஓகேவா? இந்த ஃப்ளோ எழுதுறது வந்து அசார் மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது. எனக்கு ஃப்ளோ நல்லா வரும், ஆனால் இந்த பஞ்ச் டைலாக் இருக்குல்ல, இந்த எதுகை மொழியில பேசுறது வந்து அசார் விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது. 2வது கார்டு நீயே கிடையாது, தாராளமா. இதுவும் கிட்டத்தட்ட அந்த கார்டு மாதிரியே தான் இருக்கும். ஓகே, திஸ் ஆர் தட். ஓகே, திஸ் ஆர் தட். சட்டுன்னு போகிறோம். ஆங்கரிங் ஆர் ஆக்டிங்? பொன்னி ஆர் வேலைக்காரன்? வெயிட்டிங் லிஃப்ட் ஒர்க் அவுட் ஆர் யோகா? மேரேஜ் ஆர் லிவிங் டுகெதர்? தலைவர் படத்தில் ஒரு கேரக்டர் ஆர் ஹீரோ? படத்தில் ஒரு கேரக்டர். ரைட். ரொமான்டிக் சீன் ஆர் ஃபைட் சீன்? ஏன் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிறைய சீரியல் உன்னோட இன்ட்ரோ சீனே ஃபைட் சீன் தான். இது வரைக்கும் நான் சீரியல் அதிகமாக சண்டை போட்ட ஹீரோல நானும் ஒரு இது வச்சுப்பேன் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, சூப்பர். அடுத்து சகப்பா பச்சையா? நீ என்ன வேணா இடுவோமா? அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபோட்டோஸ் உனக்கு லைனாக வந்துட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். இது என்ன கேள்வினா, ஒருவேளை இந்த நபர்கள் மீடியாவில் இல்லைன்னா வேற எந்த துறை உங்களுக்கு சூட் ஆயிருக்கும்? போடு வெயிட்டிங். ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர். மாம்ஸ் கையில் வில்லன் டாக்டர் இவர் தான். பொன்னியில வந்து மாம்ஸ். இவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா வந்து இவர் எல்லாருமே ரொம்ப டெரரா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தியமா டெரர்லாம் கிடையவே கிடையாது. இவர் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். இவர் வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். ஆல்ரெடி கையில் ஒரு சைக்கோ டாக்டரா தான் இருக்காரு. சைக்கோ டாக்டர் இல்ல, சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பேசி இந்த இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா உனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு பேசி இந்த மன ஆறுதலாம் கொடுப்பாங்கல்ல. ஓகே, கரெக்டா தான் இருக்கா. ரொம்ப சந்தோஷப்படுவார் பார்த்தா. ஆமா, டாக்டர் ஆகிட்டு. அடுத்த நபர்
வயசு இப்போ வயசு வந்து இதுல இல்ல. ஆமாம், மீடியாவில் இல்லாமல் எந்த துறை உங்களுக்கு சூட் ஆயிருக்கும்? எனி டிபார்ட்மெண்ட். டீச்சர் நானும் தான் நினைச்சேன். டீச்சர் கரெக்டா செட் ஆவா? டீச்சர் குழந்தைங்க டீச்சர். அது என்னன்னா பால்வாடி டீச்சர் தான். ஏன்னா குழந்தைங்கிட்ட கோவமே பட மாட்டான். அதனால வந்து பால்வாடி டீச்சர் அப்படின்றா. அதுக்காகவே போவாங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு சொன்னடா. அந்த மாதிரி அன்பா சொல்லி கொடுத்த டீச்சர் தான் யாரும் போக மாட்டாங்க. ஓகே, அடுத்து சித்து. விஜய் சித்து மாப்பிள்ள வந்து ஆக்சுவலி என்னவா இருந்திருக்கலாம்? வக்கீல்ரா. வாதாடுவான். அவன் சொல்லிட்டானா அவ்வளவுதான், நம்மளே முடிவு பண்ணிடணும். உனக்கு தெரியாதா? அவன் சொல்ல ஆரம்பிச்சான், ஆமாண்டா நம்ம தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நல்ல வக்கீல். கரெக்ட் சார். சாவடிப்போம் சார் அவன். அதனால மாப்பிள்ள நீ வந்து வக்கீல்ரா. கரெக்ட். அருமையானாமா. பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்லுவான். நல்ல பையன் தானா. அடுத்து வயசு. முதல்ல எனக்கு இது வரைக்கும் கிசு எதுவும் பெருசா வந்தது இல்லடா. முதல்ல எனக்கு ஒரு கிசு வந்ததுன்னா இவ கூட தான்டா. ஆமா, நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. அந்த இதுலதான் வந்து அந்த தடவை வந்து அந்த இது போவோம் இல்லையா, அந்த இல்லை ஒரு பிரைடல் ஷூட். அதுக்கு நாங்கள் 2 பேரும் இருந்தோம். அவ்வளோ தூக்குறதுக்குள்ள நடிங்க. அவங்க அம்மா ஒன்றும் இல்லை பதறாதீங்க அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி நடந்தது. வைஷு வந்து இந்த ஹேர் ஆயில் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஓன் பண்ணலாம் இப்போ. ஆமாம்ல, ஐயோ பயங்கரமான ஒரு ஹேர். அவங்க இன்னமே அவங்க வீட்டில் அம்மா கேட்டா அந்த பைத்தமாவை மூஞ்சிக்கு தலைக்கு ஆயில் அந்த மாதிரி சொல்லுவா. அதனால வந்து அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணலாம். நைஸ். ஆக்சுவலாக வயசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆனால் ஒரு படத்தில் எனக்கு தங்கச்சியை போட்டாங்க. ஸோ சார். ஓகே, அடுத்து அவன் இருக்குல்ல. நானே மறந்துட்டேன் சத்தியமா. நீ சினிமாவுக்கு வரனா கிரிக்கெட்டர் ஆயிருக்கலாம்டா. ஓ வா தெய்வமே, என் கடவுளே. கேப்டன் அசார் கிரிக்கெட்டர். நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். உன்னோட பிளஸ் என்னன்னா கிரிக்கெட் வந்து உனக்கு ஒரு பெரிய பிளஸ். நீ கண்டிப்பா ஒரு கிரிக்கெட்டர் ஆயிருக்கலாம். சின்ன வயசுலேயே ஒழுங்கா சேர்த்து விட்டா ஆயிருப்பேன் இந்நேரமே. என்னது கிரிக்கெட்ல சொல்றேன். கிரிக்கெட்டர். ஓகே, அப்போ நானே கேட்குறேன். ஓகே ஃபைன். பொன்னியில் நீங்கள் நடித்த எத்தனையோ சீன்ஸ் இருக்குது. அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு சீன், திஸ் இஸ் மை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்னது? நிறைய இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஷமிதாக்காவும் நானும் நடிச்சிட்டு இருக்கப்ப ஷமிதாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஷமிதாக்கா வந்து ஒரு இடத்துல வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டு இந்த பக்கம் வந்தோடனே அழுதுகிட்டே வந்து சாப்பாடு விட்டுவாங்க. அந்த இடம் எனக்கு 2 பேரும் கண் கலங்கிட்டே ஒரு மாதிரி பேசிப்போம். அது கண்ணில் அழுவோம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த சீன் நிறைய சீன் இருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி என்னன்னா நீ நானும் பண்ண சீனும் ஒன்று நல்லா இருக்கும். ஞாபகம் வந்துன்னா பொன்னி இறந்துட்டான்னு சொல்லிட்டு இது அந்த தண்ணியில் விழுந்துட்டு போய் உள்ள புலம்பி அழுவுறது. அது நிறைய எனக்கு பொன்னியில் நிறைய சீன் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச சீன்ஸ் நிறைய இருக்கா. ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு சீன் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சக்தி கேரக்டர் வந்து இருக்கிற எல்லாரு கூடயும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். உன் கூட இருக்கும், ஜனனி கூட இருக்கும், சுபரன் கூட ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும், பொன்னி கூட இருக்கும், அப்பா கூட இருக்கும், குழந்தை கூட ஒன்று இருக்கும். அது மாதிரி இது எல்லாரு கூடயுமே ஒரு இது சொல்லலாம். எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா நிறைய சீன் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் அந்த ஒரு 3 மாசத்துல. பட் ஐ திங்க் அந்த ஏஆர்எஸ் கார்டனில் கூத்து கட்டணும்ல, முடியும் சொன்னது டைம் 2 மணிக்கு, பட் முடிஞ்சது காலைல 6:30 மணிக்கு. ஒன்ஸ் முடிச்சிட்டு போகும்போது தெரிஞ்சு சொன்னியா தெரியாமல் சொல்லினியா தெரியல, நைஸ் டு ஒர்க் வித் யூன்னு கை கொடுத்துருப்பேன். இல்லை உண்மை, எனக்கு இப்போ வரைக்குமே நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த வேஷம் கட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே. எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் இப்போ ரொம்ப இந்த ஒப்பீடு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு வேற எப்படி ஒப்பிடுறதுன்னு தெரியல. ரித்திக் ரோஷன் வந்து என்டிஆரை பத்தி சொல்லுவார்ல, அந்த ஐ லுக் லைக் என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்து அந்த கால்லாம் வச்சா, அதே மாதிரி எனக்கு இந்த அரிதாரம், அதாவது இந்த மேக்கப் போட்டுக்கிறது, அந்த மாதிரி வேஷம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மேட்டர். எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தெருக்கூத்துக்கு எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க, வலிக்குது, இழுக்கிறாங்க, இந்த முடியை பிடிச்சி இழுத்து சுருட்டி அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ லைக் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பக்கம் எனக்கு போயிட்டுருக்கு, இந்த பக்கம் இழுக்கிறாங்க, என் பக்கம் என்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு கேரக்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா அது அசார் பக்கத்துல உட்காந்துருக்கப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வாழை காலில் போட்ட அன்னைக்கு ஆமா சுண்டூர்ல வந்து ரத்த வர விட்டுருந்தது. ஆமா நிறைய நடந்தது. மேல 2 பேரும் ஒரு தெருக்கூத்தாடியாவே மாறிட்டோம். ஒரு மாதிரி ஜாலியா அது 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 வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுல. இல்ல ஆக்சுவலா ஜென்ரலாவே நான் பாத்துருக்கேன், ஆர்டிஸ்ட்னா ஒரு 1 hour லேட் ஆச்சுன்னா எப்போ விடுவாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நம்ம 2 பேருமே அன்னைக்கு கமான் பண்ணுங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க, அது வந்து நமக்குலாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. இதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம். அந்த மேடை கலைஞர்கள் அவங்க ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோ எல்லாம் நாங்க 2 பேர் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தந்தனத்தம் என்று சொல்லியே குத்தினில் பாட இட்ஸ் மை சோவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். ஸோ இந்த ஓவர் நல்லா இருந்துச்சு. ஃபைனல் ஓவர் ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க். ஓகே, ஆனால் அந்த ஆஸ்க்குங்கிறது நான் பண்ண மாட்டேன். ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள பற்றின கேள்விகள் நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ தப்பா சொன்னீங்கன்னா டாஸ்க் பண்ணணும். சரி, யார் வராங்கன்னு பார்த்துடலாம். கமான் வைஷு.
வைச்சு ஹாய் டசாபு. ஸோ பொன்னி முடிஞ்சு ஒரு 3-4 months ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னைக்காவது வந்து ஒரு ஃப்ரெண்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கியா? இது கேள்வி இல்ல, அவங்கள பத்தி நான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ கேட்கணும்னு ஆசைப்பட்டது இது. மனசாச்சே இல்லாம வைஷு வந்து வைஷு அவன் என்ன சொல்றது, நான் ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கேன். என்னடா குழந்தை இவ்வளவு ஆசையா கேக்குது. பிச்சு நீங்க முத்துக்கு கால் பண்ணுங்க. வேண்டாம் வச்சிருங்க. இல்லை, வைஷு வந்து அஸ் அ ஃப்ரெண்டா அஸ் அ ஆர்டிஸ்டா நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சில விஷயம் நடக்கும் இல்லையா, ஒரு ஹீரோயின் இருந்தாங்கன்னா, ஒரு லீட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு காட் டேஸ் 2 வருஷமா எங்கள் 2 பேருக்கு அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. இந்த சீனில் அவள் தான் நடிக்கணும், அவளுக்கு தான் ஸ்க்ரோ ஒரு நினச்சா நான் அந்த இடத்துல தள்ளி நின்றுப்பேன். எனக்கு தான் அந்த படத்தில் 2 பேரும் இன்டர்ஃபியர் ஆனதே கிடையாது. அதுவே அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கொஸ்டினே. 2 கேள்வி கேட்க சொல்லியிருக்கா. 2 கேள்வியில் ஏதாச்சும் ஒன்று தப்புனா கூட அவள் சொல்கிற டாஸ்க்கை நீ பண்ணும். ஸோ வைஷுக்கு நிறைய படம் பார்த்துருந்தாலும் ஒரு படம் வைஷுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த படம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான். அது எந்த படம்? இது கேள்வி நம்பர் 1. க்ளூ கொடு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேள்வி நம்பர் 2, அவளுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்க சொல்லி. வைஷு எனக்கு இந்த மாதிரி இது நான் ஓப்பனா சொல்றேன், அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது என்ன எனக்கு இதெல்லாம் தெரியவே அதுதான் வைக்கிறது டாஸ்க் பண்றா. இப்ப தெரியுதா எனக்கு ஏன் பொண்ணுங்களாம் செட் ஆக மாட்டேங்குது. என் பர்த்டே தெரியாது, ஃபேவரட் கலர் அது மாதிரிலாம் தெரியாது எனக்கு. நம்பலாமா நம்ப கூடாது தெரியாதா சார்? சரி, இல்ல ஃபேவரட்டான படம் அடிக்கடி அவர் பார்த்த படமா, அந்த படத்துக்கு மேல தனி காதல் அவளுக்கு. ஏதாவது க்ளூ கூட. கொரியன் சீரிஸ் தான் நான் வரப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டு. ஓகே, அவளுக்கு பிடிச்ச ஹீரோவோட ஒரு படம். ஸோ இது தெரிஞ்சுதான் நீ அதை சொல்லிடலாம். மிஸ்டர் சபரி, எங்களுடைய நோக்கம் உங்களை டாஸ்க் பண்ண வைக்கிறது. அப்படியா? ஆமாம், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. ஓகே ஓகே ஓகே, தெரிஞ்சிருந்தா அது உங்கள் புத்திசாலித்தனம். சரி ஓகே, எனிவே நீ டாஸ்க் பண்ணணும். ஓகே, சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ரெமோ அப்படின்னா அது. ஓகே ஓகே வா வா, கரெக்டா? கரெக்ட். ரெமோ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்லிருக்கால. இல்ல ஆமாமா, நான் தான் சாரி விஷயம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் இருந்து நான் மறந்துட்டேன். சூப்பர். பிடிச்ச கலர் ஏதாவது இது இருக்கா, மைண்ட்ல இருக்கா? அவளுக்கு வந்து ஆக்சுவலி ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ப்ளூ, ஆனால் பிடிச்சது பிளாக் அண்ட் பிளாக் அண்ட். ஓகே, ஸோ வைஷு சின்ன டாஸ்க் தான் சொல்லியிருக்கா, கேட்டுருவோம். ஓகே, உனக்கான டாஸ்க் என்னன்னா சூப்பர் ஸ்டார் டயலாக் ஒன்று பேசணும். ஓகேவா? இது வந்து வரோம் உங்களுக்கு. சார் நான் உனக்காக ஒன்று சொல்றேன். நல்லவனாரு, ரொம்ப நல்லவனா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலாக ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துடலாம். ஆண்கள் கூட நான் பேசுறேன். அவரை பற்றின கேள்வி என்ன அப்படின்னா, அவர் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட. அவர் தான் வந்து அதிக சீரியல் நடித்த ஒரு நபர் அப்படின்ட்டு. தமிழ் இதுலேயே நான் தான் அதிகமாக சீரியல் பண்ணியிருக்கேன். ஆமாம் அது உண்மைதான். எத்தனை சீரியல் பண்ணியிருக்கேன்? ஒரு 100 மினிமம் இருக்கும். 50 வந்துட்டேன். 50 சீரியல்ஸ். ஓகே, ஸோ மிஸ்டர் கண்ணன் சார் 50 சீரியல் பண்ணியிருப்பாருன்னு இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பண்ண சீரியல் வந்து 133. லவ் யூ. அதில் பொன்னி வந்து 132வது சீரியல் இப்போ பண்ணிட்டு இருக்குது 133. ஓகே, அதனால் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, சபரி நீ என்ன கொடுத்தாலும் செய்வேன் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் அது டாஸ்காக நான் உனக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி, எனக்கு நீ ஒன்று எனக்கு வாக்கு கொடுக்கணும். என்னன்னா, நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற, எப்போ கேட்டாலும் தாப்பா இந்த வருஷம் பண்ணிடுறப்பா, தாப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணிடுறப்பா, இப்படியே சொல்லி 3 வருஷம் ஓட்டிட்டேன் என்கிட்ட. கரெக்டாக சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ண போகிற, அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது மந்த் முதல் நீ எனக்கு சொல்லணும். அது கரெக்டாக சொன்னால் உன்னை விடுவேன், இல்லைன்னா திருப்பி முக்கியமாக நீ எதையும் செய்ய முடியாத டாஸ்க்காக நான் யோசிச்சு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் எப்போ மட்டும் சொல்லு. அதாவது மந்த்து டேட்டு கல்யாண மண்டபம் முதல் கொண்டு கேட்டாரு. லைஸே சொல்லிடு டேடி, இன்னும் ஒரு வருஷம் டாடி கண்டிப்பாக 100%. 2026 26 அடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வருஷம் மிஸ்டர் சபரி, 1.25 வருஷம் தான்டா. 1.25 வருஷம். ஓகே டன். எனிவே டேடி அவ்வளோ பிஸியான ஷெட்யூலையும் நமக்காக வந்து அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அதை ட்ரிம் பண்ணி தான் நான் உனக்கு காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ்ரா சார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இப்போ இதில் நீ இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறதாகட்டும், இங்கே இருக்கிறதாகட்டும், எனக்கு இந்த இங்கே எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபீல் ஜாலியாக இருக்குல்ல. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஸ்வார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இட்ஸ் மை ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சி அதுக்கு நீ கொடுக்குறது வந்து எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். ஸோ உனக்கு பிடிச்ச எல்லாருமே இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ எல்லா மக்களுக்கும் பிடிச்ச இடத்துல இருக்க. எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அசார் மக்களுக்கும் தெரியணும்.
நீங்கள் பார்க்குற அசார் உண்மையிலேயே ஒரு 4 பொண்ணுங்களோட கொலாப் பண்ணி வீடியோ போகிறது மட்டும் அசார் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆங்கர் இருக்காங்க, ஒரு நல்ல மனிதர் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். அன்னைக்கு தெரிய வர இடத்துல கண்டிப்பாக நாங்கள்லாம் பெருமையாக சொல்லுவோம். இட்ஸ் மை ஷோன்னு சொல்கிற மாதிரி இட்ஸ் ஆர் அஷார் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த பெஸ்ட். சூப்பர், லவ் யூ மச்சான். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ரெட் கார்டு நீ எடுத்த, அதுக்காக நம்ம சாய் சீக்ரெட் சொல்லவும் ஒரு சிறப்பு பொருள். அருமையான பொருள். ஆக்சுவலி இதுவும் அதுதான் நம்மளோட சாய் சீக்ரெட்ஸ். இதுவும் எங்களோட ஃப்ரெண்டு சாய் காயத்ரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சாய் எப்படி அப்படின்னா மீடியா ஃபீல்டில் இருந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா மற்ற வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டைமில் மீடியா ஒர்க்கையும் பார்த்துட்டு அதே டைமில் இப்படி எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்ஸ், நேச்சரான குட் ப்ராடக்ட் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சேல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். சாய், ஆல் த வெரி பெஸ்ட் உனக்கும் உன்னோட கம்பெனி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மச்சான் ஃபார் கமிங். பாய்.